எனக்கு 18 வயசு தான் ஆகுது. எனக்கு 20 வயசு தாங்க ஆகுது எனக்கு. அப்ப எனக்கு 18 வயசு 20 வயசு 27 வயசு மாதிரியா இருக்கேன் நானு. அப்படியே இருக்கு பாக்கிறதுக்கு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி போயிடுறோம். கருப்பு தானே அழகு. அதுதான் அப்ப நான் சரி இங்க வா பக்கத்துல நீல அங்க போக கூட எனக்கு வாண்டாயிடும் வந்துக்க. நான் இந்த கலர்ல இருக்கேன். இங்க பல பல்லுங்கறீங்க. சைட் அடிக்கிற மாதிரி ஒர்த் ஃபிகரா இருக்கேன் நானு. எனக்கு அது மாதிரி சொல்ல தோணல. நீங்க அக்காக்கா? அக்கா சரி ஒர்த் ஃபிகர் சைட் அடிக்கிற மாதிரினா எப்படி இருப்பாங்க? நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேங்க. சிங்கிள் பசங்க இப்ப சிங்கிளாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்டரு உலகத்தை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. சரியா? ரெடி. சரியா? ரெடிக்கா? ரெடிக்கா? என்னடா மறந்துற? பின்ன என்னது சொல்லுங்க. நான் சொல்றேன். ரெடியா? ரெடின்னு சொல்லணும். சரி சரி ஓகே நீல நீ உண்மையிலேயே அழகா கருப்பா அப்படியே சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கடா. அக்கா நீ வந்து அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அழகாரன்னு சொல்லு, கருப்பாகனா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது கருப்பா இருக்குன்னு? அது ஏன் கருப்பா அழகா? கருப்பா அழகா இருக்க. அது போதும். அழகா இருக்கடா. கருப்பா தானடா இருக்க. கருப்பா தாங்க இருக்கு. அது அழகாரன்னு சொல்லுங்க. அதான் கலர் மென்ஷன் பண்ணி. இங்க வா கருப்பு தானே அழகு. அதுதான் அப்ப நான் சரி இங்க வா பக்கத்துல நீல அங்க போக கூட எனக்கு வாண்டாயிடும் வந்துக்க. நான் இந்த கலர்ல இருக்கேன். இங்க பல பல்லுங்கறீங்க. பல பல்லன்னு இருக்கடா. சரி அப்ப பல பல்லன்னு இருக்க. அவன் என்ன சொல்லுவேன்? வெள்ளையா அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீ கருப்பா இருக்க. அப்ப கருப்பா அழகா இருக்குன்னு தானே சொல்லுவேன். நீங்க அழகா இருக்கன்னு சொல்லுங்க. இதுக்கு கருப்பா சொன்னீங்க. ஹர்ட் ஆகல உங்களுக்கு. ஐயோ ஏன்டா ஹர்ட் ஆகுது? பின்ன கருப்பான கலர் மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா? அது சொல்ல வராங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகேடா. கருப்பா இருந்தாலும் நாங்க கருப்புலாம் சொல்ல கூடாது. யாரு கருப்பு பாப்பா இந்த காலத்துல கருப்பா சொல்லுங்க. யாரு பாப்பாவா? சொல்லுங்க. ஏன் யாரும் பார்க்க மாட்டாங்களா? உள்ள மால் உள்ள போய் பாருங்க. ஒருத்த கருப்பையோட கை பிடிச்சு போறானே பாருங்க பொண்ணு. நான் கூப்பிட்டு சுத்துறேன் உன்னை. வா சுத்து. ஏங்கா நீங்க வேற. நான் சுத்துறேன்டா உன் கூட. ஏங்க பாருங்க சொன்னீங்கல்ல இவனை கூட்டி சுத்திங்க என் ஃப்ரெண்ட நானு. சரி ஏன் கருப்பா இருக்கனால உன்னை இந்த பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறியா? அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்பா கருப்பா இருக்க பையனை பார்க்க மாட்டேங்கிறீங்க? பாருங்க அவனும் அழகுதான். இங்க பாருங்க கருப்பு ஆனா அழகுதானடா இருக்காங்க. ஆனா கருப்புல நான் கேவலமாகறத அது சொல்ல வரேன். கேவலமா இருக்கியா? ஏன்டா அப்படி சொல்ற? டெய்லி காலையில மூஞ்சி பாக்குறேன்ல. இங்க வா நில்லு சொல்லு. ஓடக்கூடாது பாரு. இப்படி 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 இப்படிலாம் ஓடக்கூடாது. ஒரே இடத்துல நிக்கணும். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. டெய்லி கண்ணாடியில முகத்தை பாக்குற. ஓகே என்ன தோணுது உனக்கு? ஏன்டா பொண்ணுன்னு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லக்கா நம்ம வெளியே போன 4 பேர் பாக்குறோம். அது எப்படி சொல்றது? அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் எப்படி ரொம்ப லோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் அப்படி உனக்கு கண்ணாடி பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி நம்ம தான் டவுன் அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகுது? அது சின்ன வயசுலேருந்தே தாங்க. எந்த ஒரு விஷயமே நடந்ததே கிடையாது எனக்கு பிடிச்சது. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றானா? நான் நிறைவேற்றுறேன்டா. எனக்கு என்ன பிடிக்கும்? நான் ஒரு பொண்ணு பிடிக்கும். அவளும் போயிட்டா. போய் 7 மாசம் ஆகுது. கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? பொண்ணு பிடிக்கும். அவளும் ஏன் போனாங்க? அதான் எனக்கு தெரியல. காரணமெல்லாம் போயிட்டாங்களே. காரணம் அதான் உன்னை லவ் பண்ணிருக்காங்களே. அப்ப நீ அழகா இருக்க தானே லவ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படிக்கா போலாம் நீ சொல்லுங்க. அப்படி என்ன இருக்குடா அவகிட்ட? என்ன சந்தோஷமா பாத்துனாக்கா அவ. என்ன மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிட்டா? இந்த மாதிரினா அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை இப்படிதான் இருக்கணும் பொண்ணு. அவ எனக்கு அந்த மாதிரி இருந்தா நான் போயிட்டேன். போய் 7 மாசம் ஆகுது. நான் வரட்டா? எதுக்கா? நீங்க அக்காக்கா எனக்கு. ஏன் எல்லாரும் அக்கா அக்கான்னா நான் எங்கடா போறது? உங்களுக்கு இருப்பாங்க உங்க வயசுல. என் வயசுலயா? எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிற? 26 27. எனக்கு 18 வயசு தான் ஆகுது. எனக்கு 20 வயசு தாங்க ஆகுது எனக்கு. அப்ப எனக்கு 18 வயசு 20 வயசு 27 வயசு மாதிரியா இருக்கேன் நானு. அப்படியே இருக்கு பாக்கிறதுக்கு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி போயிடுறோம். ஏன்டா அப்படி சொல்றீங்க? சரி அலாவிடி எனக்கு 18. நான் சின்ன புள்ள தான். இந்த வண்டி சட்டை வேற என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாரு என்ன பார்த்து சைட்டா அடிக்கிறாங்கடா எல்லாரும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்ம செலிபிரிட்டில நீங்க நானே உங்க வீடியோ பாத்துக்கறேன். ஐயோ ஆத்தா பச்சாடா சைட் அடிக்கிற மாதிரி ஒர்த் ஃபிகரா இருக்கேன் நானு. எனக்கு அது மாதிரி சொல்ல தோணல. நீங்க அக்காக்கா? அக்கா சரி ஒர்த் ஃபிகர் சைட் அடிக்கிற மாதிரினா எப்படி இருப்பாங்க? நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேங்க. சிங்கிள் பசங்க இப்ப சிங்கிளாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்டரு
ஓகே உன்கிட்ட வந்து உன் பேர் என்னடா? என் பேர் ஆகாஷ். ஆகாஷோட கேரக்டர் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்லுவோம் உன் கேரக்டர்? நான் சொல்லுவேன் அமைதியான பையன், நல்ல பையன், எந்த பழக்கம் இல்ல, நல்லா படிப்பான், அவ்வளவுதான்க்கா. பொண்ணால பாக்க வராங்க, அமைதியான கேரக்டர், நல்ல பையன், நல்லா படிப்பேன். என்னது இது? எந்த பழக்கம் கிடையாது. 20 வயசு எனக்கு, 20 வயசு ஆகுது, எந்த பழக்கம் கிடையாது. கோவம் வருமா? கோவம் நிறைய வரும்க்கா, இப்போ வரதில்லை அவ்வளவா. என்ன மாதிரி கோவம் வரும்? எந்த விஷயத்துக்குலாம் உனக்கு கோவம் வருது? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சின்ன சின்ன விஷயத்துதான்க்கா, அது காரணமே இருக்காது. ஆனா கோவம் நிறைய வரும், கத்திடுவேன், அப்புறமா கஷ்டப்படுவேன், ஏன்டா கத்துனேன் அப்படின்னு. எங்க ஒரு தடவை கோவப்பட்டு காட்டு. கோவம் வரலையே எனக்கு யார் மேலேயும் இப்பெல்லாம். நான் வேணா உனக்கு கடிக்கிறேன். கடிச்சிங்கன்னா கடிதான் விடுவேன். ஏய் என்ன கடிக்கிறேன், கோவம் வருதான்னு பார்க்கலாமா? கோவம்லாம் வராதுக்கா, நீ வேணா கட்சி வேணா கட்சிவாங்க, உங்களுக்கு தான் வாய் வலிக்கும். ஏன் ஜிம்முக்கு போறேன்ல. ஜிம்முக்கு போறியா? டேய் ஜிம்முக்கு போனா ஸ்ட்ராங்கா? நானும் தான் ஜிம்முக்கு போறேன். என்ன போறீங்க? உள்ளேக்குறீங்க. ஜிம்முக்கு வந்து ஹைட் ஆக போறேன். ஜிம்முக்கு போனா ஹைட் ஆக மாட்டீங்க, வெயிட் தாங்க ஆயிரும் உங்களுக்கு. ஜிம்முக்கு போனா ஹைட் ஆக மாட்டாங்களா? இல்ல நான் போற ஜிம்ல ஹைட் ஆவாங்கடா. அந்த மாதிரிலாம் இது எதுவுமே இல்லக்கா, வெயிட் தாங்க ஏறும். வெயிட் தான் ஏறும். மாசம் நான் வெயிட் ஏத்த போறேன். சரி போங்க. போவா? நீ எந்த ஜிம் போறேன்னு சொல்ல, நானும் அங்கேயே வரேன். எங்க வீடு இங்கே கிடையாது, பெரிய பாளையம் எங்க வீடு. பெரிய சரி கேர்ள்ஸ் வந்து நாங்க என்னெல்லாம் மேக்கப் போடுறோம், பொண்ணுங்க என்ன மாதிரிலாம் மேக்கப் போடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்கக்கா, நானே ஸ்கூல்லலாம் பேக் வந்து பார்த்துக்கிறேன். பேக் திறந்து பாத்திருக்கியா? ஏன்டா பொண்ணுங்க பேக் திறந்து பார்த்த? சாப்பாடு சாப்பிடலான்னு திறப்பேன், திறந்தா அது தவிர எல்லாமே இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்டா பொண்ணுங்க பேக்ல? என்னெல்லாம் இருக்கும் பொண்ணுங்க பேக்ல என்ன இருக்கும்? நான் பார்த்துருக்கா, கண்ணாடி மாதிரி இருக்குக்கா, கலர் கலரா போட்டு இருக்குது, சீப் இருக்கு, அப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான், வேற என்ன அது? கலர் கலரா இது. அப்ப எத்தனை பொண்ணு பேக் இது வரைக்கும் திறந்துருக்கா? தண்ணியில போக மாட்டாங்க, ஃப்ரெண்டு கூட்டு போவாங்க திறக்கிறதுக்கு. ஏய் ஃப்ரெண்ட கூட்டி போய் அவ திறந்துருவேன். திறந்து பார்ப்பேன், சாப்பாடு நேரத்துக்கு போய் சாப்பிட்டு திருப்பி கழுவி வச்சிருவோம். எனக்காவது அந்த பொண்ணுங்க சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன், எனக்காவது அந்த மேக்கப் பொருள் எடுத்து போட்டு பார்க்கணும்னு தோணி இருக்கா? எப்படி சொன்னா சொல்றீங்க? அந்த மேக்கப் எடுத்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு எனக்காவது நானே தோணி இருக்கா? போடுங்க, ஃபேர் அண்ட் லவ்லியே போட்டுருந்தேன் ஒரு காலத்துல. ஃபேர் அண்ட் லவ்லி போடுவியா? ஸ்கூல் படிக்கும் போது, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேர் அண்ட் லவ்லியே போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் டிவில என்ன காமிக்கிறாங்க? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா வெள்ளை வெள்ளையே ஆயிடும். நீ ஏன் வெள்ளையாவல? அது என்னக்கா பண்றது, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். எங்க அப்பா கரியனுங்கிறார், நானும் கரியன். சரி ஏன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா? அதான் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்னு ஒன்னு வந்திருக்கேன், ஏன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட? ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேர் அண்ட் லவ்லி பிடிக்குமா, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் பிடிக்குமா? இந்தியன் வெள்ளையா காட்டாத போட வேண்டியதுதான் இடத்துல. நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன், நீ வெள்ளை ஆயிடுவேன். நான் போட்டு விடட்டா? எனக்கு இதே நல்லா தான் இப்போ குச்சி இருக்காங்க. இப்பதானே பிடிக்கலன்னு சொன்னேன். வந்து தாடி வரதுக்கு முன்னாடி, இப்போ தாடி கொஞ்சம் வந்து. சோ இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்லாம் போட்டு வெள்ளை ஆகுமான்னு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா ஆவல. அப்ப அது ஃபேக்கா உண்மையா? ஃபேக்குக்கா, அது போட்டு வெயில் வந்து வராம வேற ஊத்தி போயிடுது. அழக்கூடாது, அழக்கூடாது, ஆம்பளை புள்ள அழக்கூடாது, சரியா? இனிமே நீ வந்து அழகா இருக்க, சரியா? உலக அழகனே நீதான், உலக அழக நீதான் அப்படின்னு பாடு பாட்டு போ, சரியா? சரி பாரு, நான் பிரதீப் ஓகேவாடா? நன்றி, தேங்க்யூ. எல்லாரும் வீரா டாக்ஸ் XX சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லு. வீரா டாக்ஸ் XX சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உலகத்தை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.